ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் சிறப்பா முடிஞ்சது. வெண்பா செஞ்ச ப்ராஜெக்ட ஸ்கூல்ல இருந்த எல்லாருமே வெகுவா பாராட்டினாங்க. அதுலயும் அவங்க ப்ராஜெக்ட கடையில இருந்து வாங்கல. அந்த ப்ராஜெக்ட் முழுசையும் வெண்பாவே செய்ய வச்சாங்க நம்ம ஹீரோயின் மல்லி. அதனால அந்த ப்ராஜெக்ட பத்தி ஸ்கூல்ல கேட்கும் போது ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணா வெண்பா. அதனாலதான் அவளுக்கு இந்த அவார்டும் பாராட்டுகளும் கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் சொன்னா வெண்பா. அவளுக்கு சர்டிபிகேட்டையும் அவார்டையும் கொடுக்கும் போது அதை போட்டோ எடுத்தாங்க. அந்த போட்டோல நம்ம ஹீரோயின் மல்லியும் விஜயும் ஒன்னா இருக்க மாதிரி வந்துருச்சு. எங்க அந்த போட்டோ நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் ஆச்சுன்னா அதை எல்லாரும் பார்த்துட்டு தன்னை பத்தி தப்பா பேசுவாங்களோ அப்படின்னு பயந்து போயிருந்தாங்க மல்லி. இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த போட்டோ நியூஸ் பேப்பர்ல வராதபடிக்கு பண்ணிட்டாரு நம்ம ஹீரோ விஜய். அதுக்காக மல்லி அவருக்கு நன்றியும் சொன்னாங்க. வெண்பாவும் மல்லியும் வீட்டுக்கு வந்து சேர்ந்த கொஞ்ச நேரத்திலேயே வெண்பாவுக்கு கொடுத்த சர்டிபிகேட்டை ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்து மாட்ட சொல்லி வித்யாமா சொல்லிட்டாங்க. அதை எங்க மாட்டுறது அப்படின்னு வெண்பா கிட்ட கேட்கவும் ஹால்ல மாட்டலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மல்லி சொன்னாங்க. இல்ல இது நம்ம ரூம்ல தான் மாட்டணும். இது நான் கஷ்டப்பட்டு வாங்கினது. இது கிடைச்சது உங்களாலதான். அதை நான் டெய்லி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப பெருமையா வெண்பா சொல்ல ஆரம்பிச்சா. அதன்படியே சுப்பிரமணியம் அதை அந்த ரூம்லயே மாட்டவும் ஆரம்பிச்சாரு. என்ன வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு வெண்பா ரொம்பவே சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சந்தேகப்பட்ட அம்பிகாமா, ரஞ்சிதம், சித்ரா எல்லாருமே வெண்பாவோட ரூமுக்கே வந்து என்ன ஏதுன்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த சர்டிபிகேட் அவங்களோட கண்ணில் பட்டுச்சு. அதுக்குள்ள வெண்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கொஞ்சம் சிறப்பும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க மல்லி. அப்போ அங்க வந்து அன்னபூர்ணி அம்மா எல்லாரும் ரூமுக்குள்ள இருந்து பார்த்ததும் ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு பயந்து போய் மல்லிய தனியா கூட்டிட்டு போய் விசாரிக்கவும் ஆரம்பிச்சாங்க. மல்லி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க மல்லி. எனக்கு என்னவோ மனசு சரியா இல்ல, வாயன் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு அன்னபூர்ணி அம்மா கூப்பிடவும் சரி நான் வரேன், ஆனா நம்ம கோயிலுக்கு தான் போறோம்னு வெண்பாக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சுட்டா அவளும் நம்ம கூடிய வரேன்னு சொல்லுவா. அவளுக்கு தான் சுத்தமா உடம்பு சரியில்லை, இந்த நேரத்துல அவளை கூட்டிட்டு வெளியே போக வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மல்லி சொல்லவும் அதுவும் சரிதான் நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன்னு அன்னபூர்ணி அம்மா போனாங்க. ரூம்ல மாட்டிருந்த அந்த சர்டிபிகேட்டை பார்க்க ரஞ்சிதாவுக்கு தலையில 2 கொம்பும் ஒரு வாலும் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ரஞ்சிதா அதை பார்த்ததுமே மனசுக்குள்ள ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கா அப்படின்னு தான் தோணுது. அங்க வந்து மல்லி நான் ரூமை கிளீன் பண்ண போறேன், நீ வித்யாமா ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி வெண்பாவை அங்க இருந்து அனுப்பிட்டு உள்ள இருந்த அந்த 3 பேரையும் அங்க இருந்து துரத்தி விட்டுட்டாங்க. அதுங்க கடுப்பாய் போய் ஹால்ல வந்து உட்காந்துருச்சு. என்னவோ தெரியல, இன்னைக்கு ரஞ்சிதாவுக்கு வெண்பா மேல பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு போல. ஓவரா பாச மழையை கொட்ட ஆரம்பிச்சுட்டா. அந்த பாச மழைய வெண்பாவாலே தாங்கிக்க முடியல. என்னது இன்னைக்கு வழக்கத்துக்கு மாற ரொம்ப மேல பாசத்தை கொட்டுறீங்க அப்படின்னு அவ வாய் விட்டே கேட்டுட்டா. உனக்காக நான் தேடி பிடிச்சி ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சர்ப்ரைஸ் பண்ண போறதா சொல்லி அந்த கிஃப்ட கொடுக்கவும் அதை பார்த்த வெண்பா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ விஜய் வீடியோ கால்ல வரவும் தன்னை சித்தி சர்ப்ரைஸ் பண்ண விஷயத்த வெண்பா சொல்லவும் ஆரம்பிச்சா. தனக்கு 2 சர்ப்ரைஸ் கிடைச்சிருக்கிறதாகவும், ஒன்னு இந்த கிஃப்ட்னும் இன்னொன்னு நான் வாங்கின சர்டிபிகேட்டை தாத்தா ஃப்ரேம் பண்ணி நம்ம ரூம்ல மாட்டிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் சொன்னா. அப்படியா அப்படின்னு சந்தோஷமா விஜய் கேட்கவும் இருங்க நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் அப்படின்னு சொன்ன வெண்பா போனை எடுத்துக்கிட்டு நேரா ரூமுக்கு ஓடினா. அங்க போய் பார்க்கும்போது அந்த போட்டோ உடைக்கப்பட்டு தரையில கிடந்துச்சு. அந்த சர்டிபிகேட்டை எடுத்து யாரோ ஒருத்தர் சுக்குநூறா கிழிச்சு போட்டிருந்தாங்க. இத பார்த்ததுமே வெண்பா அதிர்ச்சி ஆயிட்டா. உடஞ்சு போய் அழவும் ஆரம்பிச்சா. போன்ல இருந்த விஜய் ரொம்பவே பயந்தும் போயிட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.